வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ பூரி மசாலாவுக்கு வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான சால்ட்டு போடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க. பொதுவாக வந்து மைதா ரவை எல்லாம் போடுவோம், அப்போ தான் உப்பி வரும். இந்த மாதிரி போட்டால் உப்பு அவசியமே இருக்காது. இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் நல்லா தச்சு வச்சா சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். ரெடி பண்ணி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் வந்து 2 பச்சை மிளகாய் போடுங்க. அவங்க கூட காரம் போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 5 இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லாவே எந்த அளவு ஃப்ரை பண்ணுங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. நீளமாக எடுக்கிக்கோங்க. அப்போ தான் கடையில் கிடைக்கிற மசாலா மாதிரி நல்லா கெட்டியாக சூப்பராக வரும். இந்த ஸ்டைலில் நம்ம கரெக்டாக தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் சால்ட்டு போட்டோம். இப்போ 1/4 கப் தக்காளி போட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளி போட விட 1/4 கப் தக்காளி கரெக்டாக இருக்கும். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடணும். வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா மசிச்சு வரட்டும். அந்தளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டைலில் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிச்சிக்கோங்க. கையால் மசிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே கடலை பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டு கரைச்சி விடுங்க. அப்புறம் ஒத்தாப்பில் வரும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடையில் எடுத்துக்கிற மாதிரியே கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டைலில் நம்ம மாவு வந்து பசடி வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை வச்சு நல்லா பூடி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பழக்க தேய்ச்சி விடுங்க. மீடியம் சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க. சின்னதாக பூடி போட போகிறோம். பழக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடம் தெரியாதவங்க அடுத்த செஞ்சு தரேன். இப்போ ரவுண்டாக சில பேருக்கு இடம் வராது. அவங்களுக்கு வந்து மாதிரி நல்லா ஃபுல்லாக இட்டுக்கோங்க. நல்லா பெருசாகவே இட்டு நம்ம சின்ன பவுலை வச்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஷேப் கரெக்டாக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரி பூரி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. இந்த ஷேப்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட தெரியாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மேலே எண்ணெயை தூக்கி விடுங்க. நல்லா உப்பி வரும் பாருங்க. பார்க்குற மாதிரி பாருங்க, கிறிஸ்பாக இருக்க பாருங்க. சோடா எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த பூரி. உங்களுக்கு எண்ணெய் எதுவும் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ குருமாவோட வச்சு சூப்பராக இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.